TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். 5 வருட பதவிக்காலத்தின் முடிவில் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கட்டாயம் நடத்தியே ஆக வேண்டும். சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தி பதவிக்காலங்களை நீடிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கும் அனுமதிக்க முடியாது என்று கொழும்பு அதிமேற்றிராணியார் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கூறியிருக்கிறார். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவி காலங்களை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்கலாமா என்று பட்டங்களை பறக்கவிட்டு பார்க்கிறார்கள். பதவி காலங்களின் முடிவில் தேர்தல்களை நடத்தாமல் பதவியில் தொடர்வதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது என்று கார்டினல் ரஞ்சித் கூறினார். கொழும்பு ஆயர் மேக்ஸ்வெல் சில்வா எழுதிய இலங்கையின் கிறிஸ்தவ தர்மத்தை போதிப்பதற்கான சவால்கள் என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றது. அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய கார்டினல் ரஞ்சித் இதுவரையில் கண்ட முறைகேடுகளும் அநியாயங்களும் போதும், சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலின் மூலமாக புதிய தலைவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எம்மிடமிருந்து அந்த உரிமையை பறிப்பதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். புதுடில்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் மற்றும் பிரதி உயர்ஸ்தானிகர் இருவரும் இந்திய நிதியமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்மலா சீதாராமனை இன்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதற்கான குறிக்கோளை இந்த சந்திப்பின் போது உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார். 2019ஆம் ஆண்டில் இருந்து நிதியமைச்சராக பதவி வகித்து வந்த நிர்மலா சீதாராமன் கடந்த 12ஆம் தேதி மீண்டும் அதே பதவியை ஏற்றிருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை புதிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது தொடர்ச்சியாக 7வது பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் பெருமையை அவர் தனதாக்கிக் கொள்வார். இலங்கை 2 வருடங்களுக்கு முன்னர் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது $400 கோடி அவசர கடனுதவியை வழங்கி உதவுவதில் முன்னின்று செயற்பட்டவர் நிர்மலா சீதாராமன் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசுமுறை வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இலங்கைக்கு சாதகமான நிலை உள்ளதாகவும் வெகு விரைவில் வெளிநாட்டு கடன்கள் மறுசீரமைக்கப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை மேற்கொண்டுள்ள செயற்திட்டம் குறித்து சில நிறுவனங்கள் வெளியிடும் மதிப்பாய்வு அறிக்கைகளில் உண்மைத்தன்மை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவி திட்டம் தொடர்பான 2வது மீளாய்வுக்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அங்கீகாரம் கிடைத்திருப்பது உறுதியான கொள்கைகள் மற்றும் நிலைபேறான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய சேமசிங்க, நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை உறுப்பினர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். 2வது மீளாய்வுக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதை அடுத்து கடனுதவியின் 3வது தவணை கொடுப்பனவான $33 கோடி 60 லட்சம் விரைவில் விடுவிக்கப்படும். அந்த கொடுப்பனவுடன் சேர்த்து இதுவரையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு $100 கோடி கிடைத்திருக்கின்றன. மொத்தம் $300 கோடி கடனுதவி 4 வருட கால நீட்சி கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன இன்று ராவல்பிண்டியில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு செயலர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஹமூட் உஸ்ஸமான் கானை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆராய்ந்தார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு செயலாளர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் பின்னரான காலப்பகுதியில் 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் ஆராய்ந்ததாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகம் விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. உயர்ஸ்தானிகர் அட்மிரல் விஜய் குணவர்தன பாகிஸ்தான் கடற்படை போர்க்கல்லூரியின் பழைய மாணவர் என்பதுடன் அந்த நாட்டின் அதி உயர் பாதுகாப்பு விருதான நிஷான் இம்தியாஸையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அதன் ஆட்சியில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வந்து இனப்பிரச்சினைக்கு சகல கட்சிகளினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வு ஒன்றை காணும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் கூறியிருக்கிறார்.
கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர் சகல கட்சிகளுடனும் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகு எட்டப்படும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு அறிமுகப்படுத்தப்படும் என்று சொன்னார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை இவ்வாரம் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த விஜித ஹேரத், தேசிய இனப்பிரச்சினைக்கும் ஏனைய பிரச்சினைகளுக்கும் நிலைபேறான தீர்வுகளை காண்பதை நோக்கி சகல கட்சிகளுடனும் தேசிய மக்கள் சக்தி பேச்சுக்களை நடத்தும் என்றும் சொன்னார். தற்போதைய அரசியல் அமைப்பு இன்றைய சூழ்நிலைக்கு பொருத்தமானது அல்ல என்று குறிப்பிட்ட ஹேரத், பொருத்தமான புதிய அரசியலமைப்பு ஒன்றை தேசிய மக்கள் சக்தியின் எதிர்கால அரசாங்கம் வரையும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அண்மைய எதிர்காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ இன்று முன்வைத்தார். கடந்த 18 மாத காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்டத்துறை சீர்திருத்தங்களின் ஒரு மைல்கல்லாக இந்த 15 சட்டமூலங்களும் அமையும் என்று அவர் கூறினார். கடந்த 18 மாதங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட 75 சட்டங்களும் நீதி முறைமையை வலுப்படுத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சாசனத்துக்கு இசைவானதாகவும் லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரங்களை விரிவுபடுத்த வழி செய்ததுமான ஊழல் தடுப்பு சட்டம் குறிப்பிடத்தக்க ஒரு சட்ட சீர்திருத்தமாக அமைந்தது என்றும் ராஜபக்ஷ கூறினார். குவைத் நகரில் நேற்றைய தினம் குடியிருப்பு கட்டிட தொகுதி ஒன்றில் ஏற்பட்ட படுமோசமான தீ விபத்தில் பலியான 49 பேரில் குறைந்தது 40 பேர் இந்தியர்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பலியான இந்தியர்களில் பலர் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாட்டையும் கேரளாவையும் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 50க்கும் அதிகமான இந்தியர்கள் இந்த தீ விபத்தில் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். இவ்வாரம் ஹஜ் பெருநாளின் தொடக்கத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவின் புனித நகரான மக்காவுக்கு உலகம் பூராவும் இருந்து முஸ்லிம் யாத்திரிகர்கள் வந்து குவிய தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை வரையில் 15 லட்சத்துக்கும் அதிகமான யாத்திரிகர்கள் மக்காவை வந்தடைந்ததாக சவுதி அதிகாரிகள் கூறியதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. மக்கா புனித யாத்திரை உத்தியோகபூர்வமாக நாளை வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. அந்த செய்தியோடு நிறைவு பெற்றது இன்றைய டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.